கௌசல்யா, நீ இப்படி சந்தோஷமா நடனம் ஆடுறது நேக்கு மட்டும் இல்லம்மா, எங்க எல்லாருக்குமே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆனா பழைய கௌசல்யாவை பார்க்கணும்னு நான் எவ்வளவு ஆசைப்பட்ட தெரியுமா? நான் துளசியை காதலிச்சதும் உண்மைதான். ஒரு காலத்துல அவதான் எனக்கு எல்லாமே நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவ எனக்கு உண்மையா இல்லையே. இப்போ வரைக்கும் அவ சுத்தமா கூட இல்லை. யார் கூட தொடர்பு வச்சிருக்கான்னு என்னால உறுதியா ப்ரூவ் பண்ண முடியும், தெரியும்ல? துளசி ஏமாத்தி அவளுக்கு ஒரு குழந்தை கொடுத்துட்டு இப்படி அபாண்டமா பேசுறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? குழந்தைக்கு வேண்டிய இனிஷியலுக்காகவோ என் படத்துக்காகவோ என்ன பிளாக்மெயில் பண்றலாம் இப்படி? என்னடா சொன்ன? பண்ற தப்பையெல்லாம் பண்ணிட்டு அபாண்டமா வேற பேசுறியா? இந்த தைரியம் இருந்தா என்னைய கை நீட்டி அடிப்ப. ஒவ்வொரு பாக்குறோம். இன்னும் கொஞ்ச நாள்ல அப்பா இங்க வந்தே ஆகணும்னு அடம்பிடிக்க போற. அப்ப என்ன பண்ண போற? அவளுக்கு புரியக்கூடிய வயசு வந்த அப்புறம் அவளுக்கு புரியற மாதிரி நடந்ததை சொல்லிடுவேன். என்னன்னு சொல்லுவேன்? நான் ஒருத்தனை நம்பி ஏமாந்துட்டேனா, அவன் என்ன கெடுத்துட்டான், அவன் என்ன கைவிட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவியா? நீ அப்படி சொன்னா உன் முகத்துலதான் அந்த பொண்ணு காரி துப்புவா. இப்ப என்ன என்னதான் பண்ண சொல்ற? நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்க துளசி. நடந்தது நடந்து முடிச்சிருச்சு. நீ அவமானப்பட்டது, கோபம், ரோஷம் எல்லாத்தையும் தூர வச்சிரு. சுதர்சன் வந்து உன்னை ஏத்துக்கணும்னு பார்க்காம, ஈகோ பார்க்காம நீயே சுதர்சனை போய் பார்த்து பேசு. நீயும் சுதர்சனும் சேர்ந்து மனம் விட்டு பேசினா கண்டிப்பா ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் துளசி. அவரை சந்திச்சு நான் என்னக்கா பேசுறது? எப்படிக்கா பேசுறது? கல் மனசோடயே வாழ்ந்துட்டு இருக்க அவர்கிட்ட நான் என்னத்தை பேசி புரிய வைக்கிறது? புரிய வைக்கணும் துளசி. பேச வேண்டிய விதத்துல பேசி புரிய வைக்கணும். நீயும் சுதர்சனும் பிரிஞ்சிருக்கிறதுனால சுதர்சனை விட உனக்குதான் நிறைய நஷ்டம் துளசி. சுதர்சனை பொறுத்த மட்டும் அவன் பேச்சுலர்னு சொல்லிட்டு போயிடுவான். ஆனா நீ உன் நிலைமை யோசிச்சு பாரு. விதவன்னா இந்த ஊரு ஐயோ இவளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையான்னு சொல்லி வேதனைப்படும். வாழா வெட்டியா வாழ்ந்துட்டா இவளுக்கு திரும்பவும் வாழ்க்கை கிடைக்காதான்னு நினைச்சு வருத்தப்படும். ஆனா நீ ரெண்டும் கட்டா. புருஷன் இருந்தோ விதவ மாதிரி வாழற, வாழ தகுதி இருந்தோ வாழா வெட்டியா இருக்கிற. உன்னை பார்த்து இரக்கமோ வருத்தமோ இந்த ஊர் படாது, கோபம்தான் படும். கொழுத்து திரியிறான்னு பேசும். அதுக்கு தோதா நமக்கு நம்ம குலமும் சாதகமா இல்லையே. அக்கா, நீ பேசுறது எதுவுமே எனக்கு புரியாம இல்லக்கா. எல்லாமே புரியுது. ஆனா இப்போதைக்கு என்னால எதுவுமே செய்ய முடியாது. என்னால சுதர்ஷனை போய் பார்த்து பேச முடியாதுக்கா. ஏன்னா அவரை பார்த்த உடனே எனக்கு பேச்சு வராதுக்கா, அழுகுதான் வரும். அப்படியே நான் பேசினாலும் உடனே மனசு மாறி என்னையும் என் குழந்தைய வந்து கூட்டிட்டு போயிடுவாரா? அப்படியெல்லாம் எனக்கு ஒன்னும் தோணலக்கா. எந்த வகையில பார்த்தாலும் என் மேல அவருக்கு வெறுப்புதான் இருக்கு. உன் மேல சுதர்சனுக்கு வெறுப்பு வர காரணமே அந்த பத்மாவாதான் இருக்கணும் துளசி. ஆனா அவ ஏன் அப்படி செய்யறா? அதனால அவளுக்கு என்ன லாபம்னு தான் தெரியல துளசி. கௌசல்யா, நீ இப்படி சந்தோஷமா நடனம் ஆடுறது நேக்கு மட்டும் இல்லம்மா, எங்க எல்லாருக்குமே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆனா பழைய கௌசல்யாவை பார்க்கணும்னு நான் எவ்வளவு ஆசைப்பட்ட தெரியுமா? பெருமாளுக்கு நான் சேவை பண்ணதுக்கு என்னை கைவிடலமா. கடவுள் கண திறந்துட்டாரு, கடவுள் கண திறந்துட்டாரு. அவடி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஆடிட்டு உன் நடனத்தை நிறுத்திடாதம்மா. நீ தொடர்ந்து ஆண்டம்மா. இந்த பரதம் உன் மனசுக்குள்ள இருக்க வருத்தத்தையும் துக்கத்தையும் தூக்கி எரிஞ்சிருமா. அக்கா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ஆத்துல சந்தோஷம் மெல்ல மெல்ல தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு. நீ டான்ஸ் ஆட ஆரம்பிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்க்கா. சரி, அதை விடு. அவ எக்கேடாவது கெட்டு போகட்டும். நான் சொன்ன மாதிரி நீ சுதர்சனை தனியா சந்திச்சு பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வா துளசி. தயவு செஞ்சு என்ன வற்புறுத்தாதாக்கா.
என்னால அவரை நேருக்கு நேரா சந்திச்சு பேச முடியாது. அவரை நான் விரும்புறேன். அவர் மேல ரொம்ப மரியாதையா வச்சிருக்கேன். Still I love him. உனக்காக இல்லைனாலும் நீ பெத்து வச்சிருக்கே ஒரு பெண் குழந்தை, அதுக்காகவாவது நீ சுதர்சனை சந்திச்சுதான் ஆகணும் துளசி. எனக்காகவோ என் குழந்தைக்காகவோ அவரை சந்திச்சு என்னால பேச முடியாதுக்கா. என்னை விட்டுடு. அவரா மனசு மாறி என்னைக்கு வராரோ அன்னைக்கு வரட்டும். இல்லனா என் தலையெழுத்துப்படி என்ன நடக்குதோ அப்படியே நடந்துட்டு போட்டுமே. நான் உன் தலைவிதிப்படி நடக்கட்டுமேனு இந்த பிரச்சனை இதோட விடுறதா இல்ல துளசி. உடனே சுதர்சனை சந்திச்சு இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வை உண்டாக்கிட்டு தான் மறுவேலை பார்க்க போறேன். கௌசி நடனம் கத்துக்க ஆரம்பிச்ச புதுசுல எவ்வளவு ஈடுபாட்டோட சந்தோஷமா ஆடினியோ, இப்பவும் அதே சந்தோஷத்தோட ஈடுபாட்டோட ஆடுறமா. ஒன்ன மறந்து நீ ஆடுறமா. மனுஷால சோகத்துல இருந்து மீட்டெடுக்கிற மருந்து கலைதாமா. அப்படி ஒரு கலைய கத்து வச்சுட்டு இருக்கிற நீ விடாம எப்பவும் ஆடணுமா. எனக்கு பரதம் இதை பத்தில எதுவும் தெரியாதுமா. உன் சந்தோஷம் இந்த ஆத்துக்கு ரொம்ப அவசியம். இந்த பரதம் உனக்கு சந்தோஷத்தை தருதுனா நீ தொடர்ந்து ஆடுமா. கௌஷி அக்காவ என்னோட பழைய கௌசி அக்காவா சீக்கிரமே பார்க்கணும்க்கா. நீங்க எல்லாரும் என் மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனா நீங்க எல்லாரும் ஒன்னு புரிஞ்சுக்கணும். நான் துயரத்துல இருந்து வெளியே வரணும், பழைய கௌசல்யாவா மாறணும்னு நான் நாட்டியத்தை திரும்பவும் ஆடத்தவங்கள. மாமா சஞ்சய் பேர்ல ஆரம்பிக்கிற ட்ரஸ்ட் சார்பா நாட்டிய பள்ளி சிறுவி கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு நாட்டிய கத்துக் கொடுக்கறதா இருக்கேன். அந்த ட்ரஸ்ட் ஆரம்ப விழால என்னோட நாட்டிய நடனத்தை ஆடணும்னு மாமா என்னண்டு பிரியப்பட்டு சொன்னார். நான் யோசிச்சு சொல்றேன்னு வந்துட்டேன். இங்க நம்பாத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் சஞ்சய் என் கனவுல வந்து, நீ பரதம் ஆடணும் கௌஷி, நீ ஆடினாதான் நான் சந்தோஷப்படுவேன்னு சொன்னார். அவரோட சந்தோஷத்துக்காக தான் நான் திரும்பவும் சலங்கைய கால்ல கட்ட முடிவு பண்ணேன். யாருக்காக நீ முடிவு எடுத்தாலும் உன்னோட முடிவு நல்ல முடிவுமா. இந்த முடிவால நீ மட்டும் இல்லம்மா, நம்ம குடும்பமே சந்தோஷப்படும். ரொம்ப நாளைக்கு அப்புறமா நீ நடத்த போற உன்னுடைய நடன நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு நானும் இங்க இருக்கிற மத்த எல்லாரும் காத்துட்டு இருக்கோமா. நீ திரும்பவும் பரதம் ஆடுறதுக்கு முடிவு செஞ்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா. நில்லுங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? நான் ஏன் பிரச்சனையா வரல, என் தங்க துளசி அவ குழந்தை விஷயமா நான் உங்ககிட்ட பேசணும். உங்க தங்க குழந்தை விஷயமா என்கிட்ட பேச என்ன இருக்கு? அவளுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு நாடி அடுத்த டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஏன் இப்படி துளசியை பத்தி பேசுறாலே ஓடி ஒளியறீங்க? நான் ஓடுறேன்னா அந்த ஓடுகாலியை பத்தி பேச எனக்கு இஷ்டம் இல்லைன்னு. என் தங்க துளசியை பத்தி இப்படி அபாண்டமா பேசுறீங்களே, உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? அவளோட நிலைமைக்கு யார் காரணம் சொல்லுங்க? நீங்க தானே காரணம். அவ குழந்தை அவ அப்பா முகத்தை, அதாவது உங்க முகத்தை இன்னும் பார்க்காம வளர்றாளே, அதுக்கு யார் காரணம்? நீங்க தானே காரணம். நடு ரோட்ல நிறுத்தி என்ன பஞ்சாயத்து பண்றல? நான் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். நான் துளசியை காதலிச்சதும் உண்மைதான். ஒரு காலத்துல அவ தான் எனக்கு எல்லாமே நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவ எனக்கு உண்மையா இல்லையே. இப்போ வரைக்கும் அவ சுத்தமா கூட இல்லை. யார் கூடலாம் தொடர்பு வச்சிருக்கான்னு என்னால உறுதியா ப்ரூவ் பண்ண முடியும், தெரியும்ல? துளசி ஏமாத்தி அவளுக்கு ஒரு குழந்தை கொடுத்துட்டு இப்படி அபாண்டமா பேசுறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? துளசிக்கு பிறந்த குழந்தைக்கு நான் தான் அப்பான்னு நிரூபிக்க முடியுமா உங்களால? அந்த குழந்தை என்னதுலன்னு நான் நிரூபிக்க தயாரா இருக்கேன். அப்படி நான் நிரூபிச்சுட்டா இந்த மாதிரி பேசுறத விட்டுட்டு போயிடுவீங்கல்ல? விட்டுட்டு போறதா? என்ன பேசுறீங்க? தெளிவா தான் பேசுறீங்களா? நான் ரொம்ப தெளிவா தாங்க பேசுறேன். துளசியை நான் ஏமாத்திட்டேன்னு போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. டீனே டிஸ்ட்ரிக்ட் என்ன கூப்பிடுங்க. அதுல ப்ரூவ் ஆயிடும் இந்த குழந்தை என்னதா இல்லையான்னு. இந்த சவாலுக்கு நான் தயார். நீங்க தயாரா? நீங்க பேசலாத. உங்ககிட்ட இருக்கிற பணம் உங்களை இப்படி பேச வைக்குது. பணத்தால எதையும் சாதிச்சிடலாம்னு மட்டும் நினைக்காதீங்க. கடவுள் ஒருத்தர் இருக்கார், அவருக்காவது கொஞ்சம் பயந்து பேசுங்க. நீங்க இப்படி எல்லாம் பேசக்கூடியவருங்கிறதுனால தான் துளசி உங்களை சந்திச்சு பேச மறுக்கிறா. நான் தான் உங்ககிட்ட வந்து பேசுறேன், ஏதாவது நடக்குமாங்கிற அல்ப ஆசையில பேசிட்டு இருக்கேன். எந்த அல்ப ஆசையும் தேவையில்லை.
நீங்க ரொம்ப உயரத்துல இருக்கோங்கிற தைரியத்துல அப்படி எல்லாம் பேசுறீங்க. எந்த உயரத்துல இருந்து நான் பேசல, அதே இடத்துல தான் இருக்கேன். துளசி என்ன சந்திக்க வேண்டாம், அவளை நான் சந்திக்கவும் விரும்பல. ஒரு காலத்துல அவ பின்னாடி சுத்தினதுக்கான பலனை இன்னி வரைக்கும் நான் அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன். இனிமே அவளை சந்திக்கிறதையோ பேசுறதையோ கூட பாவம்னு நினைக்கிறேன். கிருஷ்ணா என்னோட குழந்தைன்னு சொல்றேன். அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல தற்செயலா பாக்குறேன், துளசி சேட்டு கூட உட்காந்து கொஞ்சிட்டு இருக்கா. அந்த குழந்தை சேட்டோட குழந்தையா ஏன் இருக்க கூடாது? மாமா, வாமா கௌசல்யா, உன்னைதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நாட்டியம் ஆடுறத பத்தி என்ன பதில் சொல்ல போறியோன்னு ஒரே டென்ஷன்ல இருந்தேன். ஆமா, சஞ்சய் பேர்ல ஆரம்பிக்க போற ட்ரஸ்ட் தூக்க விழால நாட்டியம் ஆடுறத பத்தி என்னமா முடிவு எடுத்துக்கிற? நான் சந்தோஷமான முடிவு தான் எடுத்திருக்கேன் மாமா. எங்க அப்பா கிட்டயும் என்னோட முடிவை சொன்னேன். அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவர் மட்டும் இல்ல, எங்க ஆத்த மனுஷா எல்லாருமே நான் எடுத்த முடிவுல எல்லாம் சந்தோஷம்தான்னு சொன்னான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா. நேத்து நான் அவ்வளவு தூரம் கேட்ட அப்புறம் கூட யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு போயிட்ட. எனக்கு கொஞ்சம் சங்கடமா தான் இருந்தது. ஆனா என் ஃப்ரெண்டு கோபால் தான் எனக்கு தைரியம் சொல்லிட்டு போனான். அவன் சொன்ன மாதிரியே நல்லதே நினைச்சேன், நல்லதே நடந்துச்சுமா. நீ எடுத்த முடிவுக்கு என் மனமார்ந்த நன்றிமா. மாமா, நான் உங்ககிட்ட பேசிட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா நடன நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு ஆடலாமா வேண்டாமான்னு குழம்பி போய் தான் இருந்தேன். உங்க மக சஞ்சய் தான் நீ ஆடிதான் தீரணும்னு தீர்மானமா சொல்லி என்ன பரதம் ஆடுறதுக்கு சம்மதிக்க வச்சாரு மாமா. சஞ்சய் உங்ககிட்ட பேசினானா? உங்க வீட்டுக்கு வந்தானா? என்னம்மா பேசுற? ஒன்னும் புரியலையே. பயப்படாதீங்க மாமா, நான் பேசுறத வச்சு நேக்கு ஏதோ ஆயிடுத்தோன்னு நீங்க குழம்ப வேண்டாம். நான் நன்னா இருக்கேன். ஐ அம் ஆல் ரைட். சஞ்சய் வந்தது என் கனவுல. அவர் இறந்ததுக்கு அப்புறமா நான் இந்த விஷயத்துல என்ன முடிவு எடுக்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தப்போ என்ன நல்ல முடிவா எடுக்க வச்சு என்ன அவரு இப்பவும் வழி நடத்துறாரு மாமா. நீ சீக்கிரமா பழைய நிலைக்கு திரும்பணுமா? அதுக்கு உனக்கு இந்த நாட்டிய நிகழ்ச்சி தான் ஒரு தூண்டுகோலா இருக்கும். அதுதாம்மா என் ஆசை. அவ சேட்டோட பேசுறதே உங்களை பிரச்சனையில இருந்து காப்பாத்ததான். அத புரிஞ்சுக்காம அவளை பத்தி இப்படி அபாண்டமா பேசுறீங்களே. உங்ககிட்ட நான் எதை கேட்டாலும் அதுக்கு ஒரு பதில் சொல்ல தயார்படுத்தின்னு வந்திருக்கேன். உங்ககிட்ட பேசினா எனக்கு டைம் தான் வேஸ்ட். நினைச்சுக்கணும். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேட்கிறேன். என் தங்கச்சிக்கு ஒரு வாழ்க்கை பேசி கொடுங்க. பார்த்து நான் அசையலைன்னு உடனே இப்ப கெஞ்சிடா? இப்படி ரோட்ல கால்ல விழுந்து கெஞ்சி நான் பாவப்பட்டா என் வாழ்க்கை தான் பாழ போகும். எந்திரிக்க ப்ளீஸ். உங்க குழந்தை கிருஷ்ணா ரொம்ப பாவம். அப்பா முகத்தை பார்க்காம அப்பா யாருன்னு தெரியாம வளர்ற கொடுமை இருக்கே, ரொம்ப கஷ்டம். தயவு செஞ்சு குழந்தை நலனுக்காவது துளசி ஏத்துக்குங்க. குழந்தை குழந்தை குழந்தை, அந்த குழந்தை என் குழந்தைன்னு மாறி மாறி சொல்லி கழுத்து இருக்கல. அது என் குழந்தையா? அது யாருக்கு பிறந்த குழந்தையோ, அது யாருக்கு பிறந்த குழந்தைன்னு துளசிக்கே தெரியாது. ஏன்னா அவளுக்கு அத்தனை ஆம்பளைங்க கூட ஸ்நேகம் இருக்கு. குழந்தைக்கு வேண்டிய இனிஷியலுக்காகவோ என் படத்துக்காகவோ என்ன பிளாக்மெயில் பண்றலாம். இப்படி என்னடா சொன்ன? பண்ற தப்பையெல்லாம் பண்ணிட்டு அபாண்டமா வேற பேசுறியா? தைரியம் இருந்தா என்னைய கை நீட்டி அடிப்பேன். ஒப்பனாரு பாக்குறோம். அப்பா, கண்டிப்பா உங்க ஆசை நிறைவேறும்பா. நானும் நித்யாவும் இருக்கும்போது நீங்க கவலையப்பட தேவையில்லப்பா. நடக்க போற டான்ஸ் ஃபங்க்ஷனை சூப்பரா நடத்திடுவோம். மா கௌசல்யா, பாஸ்கரும் நித்யாவும் இல்லைன்னா இவ்வளவு சோகங்களை தாங்கிக்கிட்டு நான் உயிரோடவே இருந்துக்க மாட்டேன். அதுவும் நித்யா இருக்காளே, அப்பா அப்பா நீ மேல உயிரே வச்சுக்கிறாமா. ரொம்ப நல்ல பொண்ணுமா. அதே மாதிரிதான் என் பாஸ்கரும். ஆமா, நீ சாப்பிட்டியா? இல்ல மாமா, இந்த சந்தோஷமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணுங்கிற அவசரத்துல
நான் சாப்பிடாம வந்துட்டேன். என்ன பொண்ணுமா நீ? மணி என்ன ஆகுது? இன்னுமா சாப்பிடல? சரி வா வா சாப்பிடலாம். நான் ஒருப்பா. என்னன்னு இது? குரங்கு பிடிக்க போய் பிள்ளையாரா மாறுது? என்னம்மா பழமொழியை மாத்தி சொல்ற? நான் ஒன்னும் மாத்தல, இங்க எல்லாமே உல்டாவாயிட்டு இருக்கு. கௌசல்யா பழைய மாதிரி சலங்கைய கால கட்டிட்டு பரதம் ஆட ஆரம்பிச்சிட்டான்னா, அந்த பெருசு அந்த பக்கம் சாஞ்சிட்டாருனா, அப்புறம் பெருசு சொத்து முழுக்க அவ பேருக்கு எழுதி வச்சிட்டாருனா, அப்புறம் நம்மளோட நிலைமை. அந்த அளவுக்கு நடக்க விடுறதுக்கு இந்த பாஸ்கர் அண்ணன் தினசரி கோயில் வாசல்ல 4 முழம் பூவை வாங்கி காதல சுத்திக்கிறானா என்ன? கௌசல்யா இப்பதான் கால்ல சலங்கை கட்டணும்னு முடிவு பண்ணிருக்கான். அது நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு நாம 2 பேர் தான் முடிவு பண்ணணும். நமக்கு இடைஞ்சல் வராத வரைக்கும் கௌசல்யாவை நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன். ஆனா அவ நமக்கு இடைஞ்சல்னு தெரிஞ்சதுன்னா அவளை அழிக்க தயங்க மாட்டேன். ஏன்னா என்னன்னா விட்டத்தையே பார்த்துட்டு இருக்கே? ஏண்டி நம்ம ரூம் கதவை தாழ் போட்டியோனா? என்னென்ன கேள்வி இது? தாழ் படாம வந்து படுப்பேனா? ரங்கநாயகி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டி. நடு ராத்திரில என்னன்னா முக்கியமான விஷயம்? இன்னைக்கு நான் கடை தெருவில் வாக்கிங் போயிட்டு இருந்தேன். அப்போ என்ன தெரியுமாச்சு? நம்ம சுதர்சனும் அந்த துளசியோட அக்காவும் ஏதோ சண்டை போடுற மாதிரி பேசிட்டு இருந்தாடி. ஏன்னா நன்னா பார்த்தேளா? சுதர்சனா அது? ஏண்டி என் 2 கண்ணாலையும் நன்னா பார்த்தேன்டி. சாட்சாயினியும் சுதர்சனும் நன்னா வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தா. நான் தூரத்தில் நின்றுட்டு கவனிச்சுட்டு இருந்தேன். திடீர்னு அந்த தாட்சாயினி நம்ம சுதர்சனோட கன்னத்துல பலார்னு ஒரு அரவிட்டாடி. அப்படியே சுதர்சன் வெலவெலத்து போயிட்டான். நான் அப்படியே ஆடி போய் நின்று இருந்தேன்டி. இது உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம தவிச்சுட்டு இருந்தேன்டி. ஏன்னா என்னன்னா சொல்றேன்? நீங்க தத்து பத்துன்னு உளறாதீங்க, தெளிவா சொல்லுங்க. நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா? ஏண்டி இப்பதானே சொன்னேன், என் 2 கண்ணாலையும் அவ சண்டை போட்டதை பார்த்துட்டு இருந்தேன்டி. ஏண்டி அவ 2 பேரும் பேசினது என் காதுல விழலடி. ஆனா பலார்னு அரைஞ்சத இந்த 2 கண்ணால தாண்டி நான் பார்த்தேன். பலார்னு அரைஞ்சாளா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. யாருன்னு அந்த தாட்சாயினி? அவ அடிச்சானா நீங்க பார்த்து சும்மா அவ வந்து அப்படியே அவளை அங்க பஸ்மமாக்கி இருக்க வேண்டாம்? நான் என்னடி பண்றது? அவ 2 பேரும் ஏதோ பேசிட்டு இருக்கான்னு நான் தூரத்துல நின்று பார்த்துட்டு இருந்தேன். ஏதோ சும்மா பேசிட்டு இருக்கான்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு அந்த தாட்சாயினி அரைஞ்சா பாரு. நம்ம சுதர்சனோட கன்னத்துல அந்த சத்தம் மாத்திரம் என் காதுல விழுந்துதுடி. ஆனா பாவண்டி நம்ம சுதர்சன், அவன் கண்ணை வீங்கி இருக்கோ இல்லையோ, அட அந்த வலிய கூட விடுறி. எனக்கு அந்த அவமானத்தை தாங்கிக்க முடியல. ரங்கநாயகி, ஒரு பொம்மநாட்டி கையை நீட்டி அடிக்கிறான்டா, அது ஒரு பெரிய அவமானம் இல்லையோ? ஏண்டி ரங்கநாயகி, அப்படி நடக்கிற அளவுக்கு நம்ம சுதர்சன் அவகிட்ட என்னடி பேசியிருப்பான்? ஆமா, என்ன பேசிருப்பான்னு என்கிட்ட கேளுங்க. பக்கத்துல நின்னுட்டு இருந்த உங்களுக்கே கேட்கல, தேமேல நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன், என்கிட்ட வந்து கேளுங்க. அவன் அப்படி என்னதான் பேசியிருந்தாலும் அவனை கை நீட்டி அடிச்சது தப்பு தானே? ஊர்ல உள்ள பொம்னாட்டிகள் எல்லாம் கை நீட்டி அடிக்கவா நான் என் தம்பி எப்படி சிங்கமா வளர்த்து வச்சிருக்கேன்? இப்படி அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறானே, எவ்வளவு தைரியம் இருந்தா அவ என் தம்பிய கை நீட்டி அடிச்சிருப்பா. அன்னைக்கே சுதர்சனும் பத்மாவும் துளசியை பத்தி என்கிட்ட எவ்வளவு சொன்னாங்க. அப்பெல்லாம் நான் நம்பல. ஏன்னா அந்த துளசிக்கு நான் ரொம்ப இடம் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். என் மாட்டு பொண்ணு பத்மா சொன்னது சரிண்ணா, அவ தலைப்பாட அடிச்சுண்டா. ஒருவேளை நம்ம பத்மா அந்த துளசியை பத்தி சொன்னதெல்லாம் உண்மையா இருக்குமோ? ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவா தெரியுமா உங்களுக்கு? நாயை குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அது வாழை ஆட்டிட்டு குப்பை தொட்டிக்கு தான் போகும்பா. அந்த மாதிரி தானா இந்த தாட்சாயினி நாம யாருன்னு தெரியாம நம்ம சுதர்சன் அடிச்சிருக்கா. அவளை சும்மா விடக்கூடாது. ரங்கநாயகி, தாட்சாயினி நம்ம பத்மாக்கிட்ட தாண்டி பிரச்சனை பண்ணியிருக்கணும்.
இவளுக்கு என்னடி நம்ம சுதர்சன் கிட்ட பேச்சு? அதானே துளசி நம்ம ரங்கா பிறந்த நாளைக்கு வந்தா, ஏதோ அவன் மேல இருந்த கோவத்துல பத்மா அவளை அவமானப்படுத்தி தள்ளி விட்டுட்டா. அந்த வகையில பார்த்தா துளசியை அவமானப்படுத்தினதுனால அவ அக்கா அந்த தாட்சாயினி பத்மா கிட்ட தானே நேரம் சண்டை போட்டுக்கணும். அது நியாயம்னு சொல்லலாம். கை நீட்டி அடிச்சிருக்காளே, அதுவும் ஏன் தம்பிய? ரங்கநாயகி, அந்த தாட்சாயினிக்கு பத்மா மேல கோவண்டி. ஏன் தெரியுமோ? அந்த பர்த்டே பார்ட்டிக்கு வந்தாளோன்னா அந்த துளசி நம்ம பத்மாவை அவமானப்படுத்தி அனுப்பிச்சாளோன்னா. அதத்தானே நான் இப்ப சொல்லி தொலைச்சேன். அதாண்டி நானும் விவரமா உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன். சொல்றேன் கேளு. அப்போ பத்மா தள்ளி விட்ட சமாச்சாரத்தை துளசி வந்து அவ அக்கா கிட்ட போய் பேசியிருப்பா. கண்ணை நன்னா கசக்கிருப்பாடி. அதனால அந்த தாட்சாயினிக்கு பத்மா மேல நன்னா கோவம் வந்திருக்குண்டி. ஆனா அவ ஏன் சுதர்சன் அடிச்சா? அதான் எனக்கு புரியல.